ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரிசி மாவு முறுக்கை விட டபுள் மடங்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக எல்லாருமே இதை செஞ்சிடலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நம்மளுக்கு 1 கிலோ மைதா மாவு, மைதா முறுக்கு தாங்க இது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 100 கிராம் அளவுக்கு அரிசி வந்து நம்ம பொரி அரிசி செஞ்சுக்கலாம். 100 கிராம் உளுந்தம்பருப்பு, 100 கிராம் பொட்டுக்கடலை, இதான் அளவு. 1 கிலோ மைதாக்கு 3 பொருள் 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 குழிக்கரண்டி, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், எள்ளு 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த மாதிரி வீட்டில் இருக்குள்ள 100 உலக்கு, இந்த மாதிரி உலக்கில் தான் 3 பொருளும் ஒரு உலக்கு. 1 கிலோ மாவுக்கு 1/2 கிலோ மாவு எடுத்திங்கன்னா அரை உலக்கு போட்டுக்கோங்க, 50 கிராம் அளவு போட்டுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றிடலாம். நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி அதே மெத்தடில் நம்ம இப்போ மைதா மாவை வேக வைக்க போகிறோம். துணி கொஞ்சம் பெரிய அகலமான துணியாக போட்டுருங்க. போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு ஃபுல்லாக 1 கிலோ மாவையும் ஃபுல்லாகவே அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த மேலே இருக்க துணியும் மேலே போட்டு அப்படியே கவர் பண்ணிடலாம். இப்போ அந்த வேர்வை, தண்ணியோட ஆவி வேர்வை வந்து மேலே மாவில் வடியாமல் இருக்கும். இப்போ நம்ம இட்லி சட்டியை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுருங்க. அடுப்பு வந்து ஃபுல்லாகவே இருக்கட்டும், ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 15 நிமிஷம் நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ இந்த மாவை தொட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைதாவோட பிசு தன்மை எல்லாமே ஃபுல்லாக போயிருக்கும். விட்டு இது அரிசி மாவு பதத்துக்கு வந்துடும். மாவு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கட்டியாக தான் தெரியும், பயந்துடாதீங்க. மாவு அப்படியே கட்டியாக தான் இருக்கும். நம்ம வந்து இதை அப்படியே ஆற வச்சிடலாம். ஃபேனில் ஆற வச்சுட்டு கைகளாலே நம்ம உதித்து விட்டோம்னாலே கட்டிங்கெல்லாம் வந்து நல்லா உடஞ்சிக்கிறோம். இப்போ மாவு நல்லா ஆறிட்டுருக்கட்டும். இந்த டைமில் நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துடணும். அப்போ தான் முறுக்கு நம்மளுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம அரிசி மாவு முறுக்கு மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு. அதை விட ரொம்ப பொறுப்பாக இருக்கும். உளுந்து நல்லா செவக்கிற மாதிரி வறுத்து எடுத்துருங்க. அப்புறம் அரிசி 100 கிராம், நம்ம வீட்டில் இட்லி சுடுறதுக்கு யூஸ் பண்ணுற இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியும் நல்லா பொரியணும். அரிசி வறுக்கும்போது ஃப்ளேம் ஃபுல்லாகவே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை வறுக்கும்போது நம்மளுக்கு ஆனில் இருக்க வேணாம், பொட்டுக்கடலை லைட்டாக சூடானாலே போதும். இப்போ 2-3 நிமிஷம் அப்படியே நம்ம அந்த பேன்லேயே வச்சுருந்துட்டு இப்போ 3 பொருளையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பவுட்ரு பண்ணியாச்சு. இதை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸான சல்லடையில் போட்டு சலிச்சிருங்க. அப்போ தான் வந்து கொரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக கிடைக்கும் மாவு. இப்போ சலிச்சு எடுத்தாச்சு. நம்மளுடைய மைதா மாவும் நல்லா ஆறி இருக்குங்க. இப்போ மைதா மாவையும் நம்ம அதே மாதிரி நைஸான சல்லடையில் போட்டு சலிச்சுக்கலாம். கட்டிகளை வந்து நம்ம கைகளால் அப்படியே உடச்சி விட்டோனாலே உடஞ்சிரும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் சலிச்சு எடுத்துடலாம். 1 கிலோ மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு 50 முறுக்கு கிடைக்குங்க. நம்ம வீட்டில் சுடுற நார்மலான சைஸில் 50 முறுக்கு கிடைக்கும். இப்போ மாவு கூட நம்ம வச்சிருந்த எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணி ஊற்றுங்க. மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு கரெக்டாக இருக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சம், எள்ளு கொஞ்சம். எள்ளு போடும்போது நம்ம தண்ணியில் கழுவிட்டு போடுங்க. அப்போ தான் வந்து எள்ளு வந்து நல்லா மாவில் ஒட்டிக்கும். எள்ளு வந்து நம்ம எண்ணெயில் முறுக்கு சுடும்போது எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக நம்ம எள்ளை கழுவிட்டு தான் சேர்க்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த உளுந்த மாவு மிக்ஸையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
ஃபுல்லத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம பிசையும் போது அரிசி மாவு மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு மைதா மாவோட அந்த வேக வைக்கிறதுனால மைதா மாவோடைய அந்த பிசுபிசுப்பு தன்மைலாம் சுத்தமாக போயிருக்குங்க. இப்போ மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப திக்கெல்லாம் வச்சுக்க வேணாம். மாவு நார்மலாக நம்ம முறுக்கு மாவுங்க மாதிரியே வச்சுக்கலாம். இப்போ ஒரு கரண்டியில் எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி எடுத்து நல்லா எண்ணெய் தடவிடுங்க. அப்போ தான் முறுக்கு நம்மளுக்கு எண்ணெயில் போட்டதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு கரண்டியில் வந்து முறுக்கு ஒட்டிக்கும். எண்ணெயில் சாய்க்கும் போது சீக்கிரம் விழுகாது. இப்போ முறுக்கு அச்சு எடுத்துக்கோங்க. இந்த முறுக்கு வந்து நம்ம நார்மலாக இந்த மாதிரியும் புளியலாம், நம்ம ரிப்பன் முறுக்கு மாதிரியும் புளியலாம், இல்லை முள்ளு முறுக்கு டிசைனை கூட நம்ம புழிஞ்சிக்கலாம். முறுக்கு புளியும் போது நம்ம உரலை வந்து நல்லா கைகள் வந்து கரண்டியை விட அந்த கரண்டி இருக்கிற இடத்த விட மேலே உயரமாக தூக்கிக்கிட்டு புழிஞ்சோன்னா நல்லா விழுகும். ஷேப் நல்லா வரும். கிட்ட வச்சு புளியாமல் உயரத்தில் கொஞ்சம் கைகளை உயர்த்திக்கிட்டு புழிஞ்சிங்கன்னா நல்லா டிசைன் விழுகும். முறுக்கு கோணல் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதான் நம்மளுடைய முறுக்கு. இப்போ நம்ம முறுக்கு எண்ணெயில் பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிக்கட்டுங்க. முறுக்கு சுடும்போது எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருந்தால் தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம முறுக்கு போட்டோன்னுமே எண்ணெயில் வந்து மேலே வந்து எந்திரிச்சு வந்துடும் முறுக்கு. இதுதான் நம்மளுக்கு எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்குன்றதுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பபிள்ஸ்லாம் ஃபுல்லாக போயிட்டு முறுக்கு வந்து சைலண்ட்டாக இருக்கும் எண்ணெயில். அந்த டைமில் தான் நம்ம எடுக்கணும். முறுக்கு நம்மளுடைய மொறு முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா முறுக்குகளையும் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த முறுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் நம்ம செய்வேன்னா எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் எந்த ஒரு கொலாப்ஸ் ஆகாமல் நல்ல முறுக்கு வந்து சூப்பராக நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிடுங்க. அரிசி மாவு முறுக்கு கூட சம்டைம்ஸ் நம்மளுக்கு சின்ன சின்ன ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் ஆகி கடுக்கடுன்னு ஆயிரும். இது அந்த மாதிரிலாம் ஆகாமல் ரொம்பவே பொறுப்பாக கிடைக்கும். இந்த முறுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியாக இருக்குங்க. கடைகளில் வாங்குகிற நம்ம பேக்கரிங்களெலாம் வாங்குகிறோம் இல்லையா, அந்த மாதிரி முறுக்கு அதே டேஸ்ட்லேயே இருக்குங்க. யாருமே வந்து மைதா முறுக்குன்னு கண்டுபிடிக்கவும் முடியாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த முறுக்கு வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.